இந்த வீடியோவை பாருங்க. இந்த பொண்ணு இந்த கடைக்காரர்கிட்ட வந்து சாப்பாடு என்ன விலைன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பையனும் 50 ரூபாய் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு என்கிட்ட 10 ரூபாய் காசு தான் இருக்கு, இதுக்கேத்த சாப்பாடு ஏதாவது தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கிறா. அப்ப அந்த கடைக்கார பையனும் பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியாது, வேற எங்கேயாவது போய் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே அங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை ஒரு மாதிரியா பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க நின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்ட சாப்பாடெல்லாம் வாங்கி பார்சல் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொண்டு போயிட்டு கொடுக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு அந்த சாப்பாடை பாத்தீங்கன்னா வாங்க ரொம்பவே தயக்கமா இருக்கா. அதுக்கப்புறமா இந்தாமா புடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த சாப்பாடை வாங்கிக்கிறா. அப்படி வாங்கின அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா உடனே எழுந்திருச்சு அவளோட சால்ல வந்து அவரோட ஷூவை வந்து துடைக்க ஆரம்பிக்கிறா. அப்ப இதை பார்த்த இவரு பாத்தீங்கன்னா என்னம்மா பண்ற, எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இருந்தா நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டேன்னா, அவனோட பசிக்காகத்தான் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்க அந்த கொஞ்சம் பணத்தை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போறாரு. அப்படியே 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவரோட வீட்டை தேடிக்கிட்டு அந்த டிபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு போறா. அப்ப அந்த பையனோட மனைவி வெளியே வந்து நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணு இந்த டிபன் பாக்ஸ் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. இவளோட குரலை கேட்டதுமே பாத்தீங்கன்னா அந்த பையன் ஓடி வந்து அந்த பேக்கை வந்து வாங்கிக்கிறாரு. அப்ப மனைவியும் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப இவருமே இது வந்து டிபன் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன இவருமே அந்த பொண்ணை பார்த்து நல்லா இருக்கியம்மா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அந்த பொண்ணை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த மனைவியும் யாருங்க அவங்க, எதுக்காக நீங்க அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப இவரும் பாத்தீங்கன்னா அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்படி கேட்டதுமே அந்த மனைவி பாத்தீங்கன்னா தன்னோட கணவர் மற்றவங்களுக்கு உதவி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.